தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை விசஸ் தமிழிசை அப்படிங்கிற மோதல் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த சூழலில் இன்றைக்கு ஆந்திரா முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கண்டிக்கிற விதமாக வீடியோ வெளியானது. தமிழிசை என்ன பண்ணுச்சுன்னா, செப்டம்பரில் அந்த அம்மா பதவி முடிஞ்சுதுன்னா நேரம் வீட்டில் போய் ஓய்வு எடுக்க வேண்டியது தான். இப்போ அந்த அம்மா அது நடுவில் என்ன பண்ணுது, அரசியல் ஆசை விடலை. டெல்லியில் கேட்குது, நான் ரிசீவ் பண்ணிட்டு எலெக்ஷன் நிற்கிறேன். ரைட், எலெக்ஷன் நிற்க சொன்னாங்க, தோற்று போச்சு. இப்போ அண்ணாமலையால் கேட்டிக்காரனாக அந்த பக்கம் வர்றதே இல்லை. அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் வர்றதில்லை, வானதி வர்றதில்லை, காயத்ரி கட்சி விட்டே போயிடுச்சு, கௌதமி போயிடுச்சு, குஷ்பு வர்றதில்லை. அண்ணாமலை தான் ஆளில்னால் அழகுராஜா. அப்போ அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட பூரா பார்த்தான். இந்த அம்மா இறங்கணும், எல்லாம் இந்த அம்மா பின்னாடி போயிட்டாங்க. இப்போ 2 கோஷ்டி ஆகி போச்சு. அண்ணாமலை எதை செஞ்சால் உடனே டெல்லிக்கு தகவல் போயிடும். இதுதான் இப்போ அண்ணாமலை வெக்ஸா போய் கிடக்காரு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ் இருக்க வரை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிஎல் சந்தோஷோட அமைப்பு செயலாளர் போஸ்ட்டே 2 டேர்ம் முடியுது. மறுபடியும் புதுசாக வேறு ஒருத்தவங்க போட போகிறாங்க. ஆமாம், அமித்ஷா மீண்டும் பிஎல் சந்தோஷை போட மாட்டாங்க. இப்போ பிஎல் சந்தோஷ் பதவி காலியாக போகுது, அதனால் அண்ணாமலை பதவி காலியாக போகுது. இதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட். எங்கள் தமிழிசை கும்பல் எதிர்பார்த்தது தமிழ்நாட்டிலேருந்து வெற்றியும் கிடைக்கல. உட்கட்சியில் எவ்வளோ மோதல் ஆனாலுமே அண்ணாமலைக்கு ஆதரவாக இன்னும் அமித்ஷாவும் மோடி அவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை செய்த வேலையை பாதி வேலை செய்வதற்கு கூட இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, செய்ய முடியும். பாஜக வளர்த்ததை சொல்கிறீங்க? ஆமாம், 11% வந்துருங்க. இப்போ பாஜகவில் அண்ணாமலைக்கு பதிலாக வேற யார் தலைவர் இருந்தனா அதிமுக கூட இவ்வளோ பெரிய சண்டையாக இருக்காது. கண்டிப்பாக அதிமுக பாஜக ஒன்றாக இருந்தாங்கன்னா ஒரு 5-6 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா? வேற யாராவது தலைவராக இருந்தானா? இல்லை சார், இந்த கான்செப்டே முதல்ல தப்பானது. காக்கா ஓட் சார் இல்லை 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 இன்னைக்கு அமித்ஷா தமிழிசை அவர்களை கண்டித்தது மூலமா அண்ணாமலை கை தான் ஓங்கி இருக்குது. இந்த அம்மாட்ட தொலைபேசியில கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அமித்ஷா. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை விசஸ் தமிழிசை அப்படிங்கிற மோதல் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த சூழலில் இன்றைக்கு ஆந்திரா முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கண்டிக்கிற விதமாக வீடியோ வெளியானது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு பாஜகவில் என்ன நடக்குது? தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை தான் அறிவிக்கப்பட்ட தலைவர். அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழ்நாடு பாஜக களை கட்டி இந்த 11% வாக்கு என்பது தமிழிசையால் இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதற்கு முன்பு எல் முருகன் இருந்தார். எல் முருகன் இதை செய்ய முடியாது. அதற்கு முன்பு இலா கணேசன் இருந்தார். பாஜக எங்கே இருக்குன்னே தெரியாது. கேடி ராகவன் இருந்தார். கோயிலுக்கு மணி அடிக்க தான் போனோம், எந்த பரபரப்பும் இல்லை. அண்ணாமலை வந்த பிறகு தான் முழு அதிகாரம் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது. அண்ணாமலையுடைய காட்ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஎல் சந்தோஷ், அகில இந்திய RSS அமைப்பாளர், பிரதமர் மோடியை கட்டுப்படுத்தக்கூடியவர். அண்ணாமலையையும் பிஎல் சந்தோஷும் கர்நாடகா ஷிமோகாவில் 2 பேரும் நண்பர்கள். பிஎல் சந்தோஷுக்கு கர்நாடகா முதலமைச்சர் பதவி மீது தீராத காதல். அப்போது அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பா அன்கோ, அதாவது அங்கே கர்நாடகாவில் லிங்காயத்து கவுடா தான் அரசியல் பண்ண முடியும். யார் முதலமைச்சரானாலும். ஒரு முறை தப்பி தவறி தரம் சிங்னு ஒரு மார்வாடி வந்தார் காங்கிரஸில். அதன் பிறகு லிங்காயத்துக்களும் கவுடாக்களும் தான் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாறிட்டாங்க. அதனால் பிஎல் சந்தோஷுக்கு அந்த கனவு நனவாக போச்சு. அப்போ சொந்த கவர்மெண்ட்டை, எடியூரப்பா கவர்மெண்ட்டையே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி காலி பண்ணார். சொந்த கட்சி, சொந்த மாநிலத்தை பிஎல் சந்தோஷுக்கு. ஏன் தன்னை ஸ்டேட் பாலிட்டிக்ஸுக்கு விட மாட்டேங்கிறாங்களே கவுடாவும் லிங்காயத்துக்கணும். இதனால் எடியூரப்பா பதவி விலக வேண்டி வந்தது. ஒரு இப்போ லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் கிடையாது, கர்நாடகாவில் இருக்குது. இந்த ஆப்ரேஷனை செய்தவர் போலீஸ் மூளையான ஷிமோகா எஸ்பி நம்ம அண்ணாமலை தான். அண்ணாமலை அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ பிஎல் சந்தோஷுக்கு எடியூரப்பா தன்னை ஸ்டேட் அரசியலுக்குள்ளேயே விடாமல் தடுத்த எடியூரப்பாவை காலி பண்ணார். இதன் பிறகு ஒட்டுமொத்த ஸ்டேட் பாலிடிக்ஸு
கர்நாடகா பாலிடிக்ஸ், பிஜேபி பாலிடிக்ஸ் முழுக்க நீங்கள் அண்ணாமலை மீது விழுந்து புராண்டி அண்ணாமலை பதவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓடுறார். கர்நாடகாவில் பதவியில் இருந்தால் சிறைக்கு போயிடணும். சந்தோஷம் காப்பாற்றல, மோடியும் காப்பாற்றல, அண்ணாமலையும் காப்பாற்றல, விருப்ப ஓய்வெல்லாம் பெற்று வரல. அதெல்லாம் பொய். அவ்வளவு. நீங்கள் அரசியல்வாதி எந்தெங்கேயும் உண்மை பேசுனா, அரசியல்வாதி நாக்கு ஏதாவது உண்மை பேசுமா? நீங்கள் தப்பிச்சு ஓடிடு, அவ்வளோதான். விஆர்எஸ் கொடுத்துட்டு அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அந்த காரணத்தினால அவர் ஜெயிலுக்கு போகல. மரியாதையாக விஆர்எஸ் கொடுத்து ஓடி போயிரு. ஓடி வந்து சகாய கட்சியில் ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமான்னு போகிறார். அரசியல் ஆசை வந்துருச்சு. பதவி விசன் மட்டும் ஒடியான்ட்டார். எதால்? அரசியலால். மீண்டும் அதே அரசியலில் நான் சைன் பண்ணணும்னு வர்றாரு. சகாய ஆஃபீஸுக்கு போகிறாரு. விஜயகாந்த் கட்சியில் போய் சேர போகிறாரு. இதுதான் திமுக. அதிமுகவை தவிர்த்து விஜயகாந்த் கட்சி, சகாயம் கட்சி, சீமான் கட்சி, பல கட்சிக்கு போகிறார். எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார், அந்த கட்சிக்கு போகிறார். ரஜினி கட்சியில் ஆர்எஸ்எஸ் தொடர்பு மூலம் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் கட்சி ஆரம்பித்தான். ரவீந்திர துரைசாமி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், பாண்டே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், ரஜினி கட்சி ஆரம்பித்து நாட்டை பிடிச்சா. இப்படி ஒரு கதை இருந்தது. அப்போது தமிழறிமணி ஒரு முதலமைச்சர், ரோட்டில் போகிறோம், ஆடு மேய்க்கிறோம், பண்ணி மேய்க்கிறோம், சுண்டல் வைக்கிறோம், எல்லாம் முதலமைச்சர். அப்போ அண்ணாமலையும் முதலமைச்சர். மிஸ்டர் க்ளீன் ஹேண்டாக இவங்கெல்லாம், மிஸ்டர் க்ளீன் ஹேண்டு. அப்போ எதுவும் எடுபடலை. அரவக்குறிச்சிக்கு போயிட்டார். அரவக்குறிச்சிக்கு போய் மறுபடியும் டெல்லிக்கு போகிறார். உன்னால் என் பதவியே போச்சு. நான் ஐஏஎஸ் இருந்தால், நான் வந்து ஐபிஎஸ் இருந்தால் நான் டிஜிபியாக ஓய்வு பெற்றிருப்பேன். என் வாழ்க்கையை கெடுத்துப்பிட்டியா? உன்னால் என்னுடைய எதிர்காலமே மண்ணாக போச்சே. நீ எப்போ முதலமைச்சர் ஆகிறது, நீ எப்போ ஆகிறது? போய் டெய்லி டார்ச்சர் பண்ணுறார். யாரை? பிஎல் சந்தோஷ் பொறுமையாக இரு, எனக்காக நீ பதவி தியாகம் பண்ணு, உண்மைதான், உன்னை பொறுமையாக ஏதோ பண்ணித்தரேன். பிஎல் சந்தோஷ் அமைப்பு செயலாளர் இருக்கார், அகில இந்திய அமைப்பு செயலாளர். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? நீ எப்படியோ போய் எனக்கு தெரியும், உனக்கு சம்மந்தம் கட்டி விட்டுருப்பான். பிராமின், நான் பிராமின்கிட்ட பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்கிட்ட இருந்த நீங்கள் குற்றம் செய்யாமல் வளர்ப்பான். பை பர்த். எவனி சண்டைக்கு போகாதேலோ, யாருக்கும் திருடாதேல் வீட்டை சொல்லி அனுப்புவான். குற்றம் செய்யாதேல், சண்டை பிடிச்சா வீட்டு குடியாந்துரு, ஆற்று குடியாந்துரு. யார் பாசை? ஐயர் பாசை. பாஜக மாநில தலைவராக ஒரு ஆளை போட்டு திராவிட இயக்கங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஆளே கிடைக்கல. போன முறை ஏடிஎம்எல் செட்டில் ஆயிடுறான், டிஎம்எல் செட்டில் ஆயிடுறான். இலா கணேசன் ஹுண்டாயுடைய ஷேரை கொடுத்து முரசொலி மாறவன் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது திமுக இதெல்லாம் வாய் திறக்காம வாயை ஹுண்டாய் ஷேரை கொடுத்து அடைச்சிட்டாங்க. யாருக்கு? இலா கணேசனுக்கு. இலா கணேசன் அதுக்கு பிறகு திமுக எதிர்க்கிறதே இல்லை. பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் தெரியும். பிஜேபிக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும். கருணாநிதி அனைத்து கட்சி தலைவர்கள் அவர் தான் முடிவு பண்ணுவார். தமிழ்நாட்டில் ஒருக்கா சரத்பவார் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் திண்டிவன ராமமூர்த்தி. திமுக எழுதிட்டே இருப்பார். சரத்பவாருக்கு ஆப்பு வச்சு இங்கே தூக்கிட்டார். சரத்பவார் கட்சி இருந்தால் திமுக அடிமையாக இருக்கணும். அதே போல் மாயாவதி கட்சியில் இருந்தாலும் கருணாநிதிக்கு எதிராக இருந்தீங்கன்னா தூக்கிடுவார். சரண்சிங் கட்சியில் ஒருத்தர் இருந்தார், அவங்க திமுக எழுதிட்டே இருந்தார், எனக்கு பேர் மறந்து போச்சு. அவர் நைட்டு ஆளை காணாமல் போயிட்டார். இப்படி தான். அப்போ பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தேடிட்டே இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை அண்ணாமலையை காமிக்கிறார். இவர் போனார்னா திமுக எதிராக அதிரடி அரசியல் பண்ணுவார். இவரை செலக்ட் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்கிறது, பிஜேபி ஏற்றுக்கொள்கிறது, தலைவராக அறிவிக்கப்பட்டார். வந்து களத்தில் குதிச்சிட்டார். குதித்த பிறகு தன்னுடைய போலீஸ் மூளையை பூரா பயன்படுத்துகிறார். அண்ணாமலை களத்தில் இறங்கின பிறகு முதல் டார்கெட்டு ஏடிஎம்கே. வேலுமணி அவரும் பார்ட்னர். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, வேலுமணியை வெளிப்படையாக சொன்னார், திமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் 30 35 சீட் ஜெயிச்சு. நீங்கள் உத்தரகாண்ட் கவர்னர் ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, கவர்னர் அவர் வந்து பழைய கோயம்புத்தூர் வேட்பாளர் எம்பி சிபி ராதாகிருஷ்ணன். அவருக்கு ஒரு பாராட்டு விழா குடிசை அரங்கத்தில் நடக்குது. அப்போ சொந்த கட்சி வானதி எச்சரிக்கிறார், வேலுமணி கூட முரண்பாடலாக இருக்கிற தொலைச்சு ஏது மாற்றுக் கட்சி அதிமுக வேலுமணியோடு நீ அவர் சொன்னபடி கேட்கணுங்கிறார். யார்? வானதியை. சொந்த கட்சி காரிய அதிமுக சொல்றதை கேளுங்கிறார். அப்போ எல்லாம் கார்ப்பரேட் பிஸ்னஸ் தான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு
பிஎல் சந்தோஷ் இருக்க வரை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிஎல் சந்தோஷோட அமைப்பு செயலாளர் போஸ்ட்டே வந்து 2 டேர்ம் முடியுது, மறுபடியும் வந்து புதுசாக வேறு ஒருத்தவங்க போட போகிறாங்க. இல்லை, அதுதான் இப்போ அவர் அமைச்சர் அமித்ஷா மீண்டும் பிஎல் சந்தோஷை போட மாட்டாங்க. இப்போ பிஎல் சந்தோஷ் பதவி காலியாக போகுது, அதனால் அண்ணாமலை பதவி காலியாக போகுது. இதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் எங்கள் தமிழிசை கும்பல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பதவியே இல்லைன்னா கூட யார் பிஎல் சந்தோஷ் நாக்பூருடைய அலுவலகத்தில் ஆபீஸ் பேரராக மாறிடுவார். செல்வாக்கு அப்படியே தான் இருக்கும். அதை விட 5 மடங்கு கூடும். முதல்லையாவது ஆபீஸ் பேரராக இல்லை, அமைப்பு செயலாளராக இருந்தார். இப்போ ஆபீஸ் பேரராக உட்காந்துருவார். டோட்டல் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கட்டுப்படுத்துவார். அவரே வாழ்ந்தே போய் அவர் வந்து கர்நாடக பிராமின் விட மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலுக்கு முன்பு மோடிக்கு 75 வயசு ஆச்சு. மீண்டும் அவரை தான் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடணுமா? நாங்கள் எத்தனையோ பேர் ஆர்எஸ்எஸ்க்கு தியாகம் பண்ணியிருக்கோம். 25 வயசில் வந்திருப்போம். 50 வருஷமாக தியாகம் பண்ணியிருக்கோம். கட்டார்னு ஒருத்தர் பழைய ஹரியானா சிஎம் அமைச்சராகிறார். கட்கரி இருக்கார். இப்படி நிறைய ஆட்கள், சௌகான் இருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்களும் 50 வருஷமாக ஆர்எஸ்எஸ் தியாகம் பண்ணியிருக்கோம். கல்யாணம் கச்சேரி பொண்டாடி உள்ள ஒன்றுமே இல்லை. எங்கள் வாழ்க்கையை ஆர்எஸ்எஸ்க்கு இந்த பிறவியே நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம். ஏன் எங்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட மாட்டேங்கிறீங்க? 3 வேறு ஆளே இல்லையா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்படி பழக்கமே இல்லையே. தனிநபரை சுற்றி இருக்கக்கூடாது, ஒரு தத்துவத்தை சுற்றி தானே இருக்கணும். அத்வானியே இல்லையே, இப்போ களத்தில் இல்லையே. அத்வானி வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும்னு விருப்பப்படுறாரு. இத்தனை ஆண்டு காலம் 1980 2 எம்பி தான் பிஜேபி கட்சி ஆரம்பித்த புதுசில், அத்வானி வாஜ்பாய் தான். ஏன்னா எப்படியாவது ரிட்டையர்ட் ஆகும்போது குடியரசுத் தலைவராக, அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவர் வாஜ்பாய் இருக்கும்போது துணை பிரதமர், அதுக்கு பின்னாடி அவர் பிரதமர் கேண்டிடேட்டு. அவர் தான் ரத யாத்திரை குஜராத்திலேருந்து கன்னியாகுமரி, காஷ்மீர் கன்னியாகுமரி பல ரத யாத்திரை முரளி மனோகர் ஜோஷி இருந்தால் பிஜேபியை இந்தியாவுக்கு காமிச்சவங்க. மோடி யூத்தாக கொண்டு வரணும், நீ ஓரம் கட்டுனோடனே 2 நாள் சண்டை பிடிக்கிறார். 3ஆவது நாள் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகும். பேசாமல் வீட்டு போய் படுத்து கிடப்போன்னு ஆர்எஸ்எஸ் வேட்டோடனே போய் அமைதி ஆகிட்டார். ஆமாம், மோடி தான் என் சிசின்னு தான், இதுலேயும் மோடி இவருடைய சிசியன். அப்போது சரிப்பா, எனக்கு குடியரசுத் தலைவராக அது கடைசி காலத்தில் அந்த பதவியை கொடுங்கிறார். மோடி மறுத்துட்டார். மோடி ஆர்எஸ்எஸ் அதை அனுமதிச்சது. மோடியை விருப்பத்துக்கு மீறி எதுவும் செய்ய வேண்டாம். அப்போ இவ்வளவு தூரம் மோடிக்கான செல்வாக்கு 75 வயசுக்கு மேலே ஆளே இல்லையாங்கிற பஞ்சாயத்து வந்த பிறகு அது ஒரு விவாதமாக மாறிப்போச்சு. ஏன்னா நாடாளுமன்ற குழு தான் பிரதமரையே தேர்ந்தெடுக்கும். பிஜேபியினுடைய நாடாளுமன்ற குழு ஒன்று இருக்குது. அந்த குழுவில் சண்டை பஞ்சாயத்து ஆன பிறகு இதை சரி கட்டியவர் பிஎல் சந்தோஷ். ஆர்எஸ்எஸ்க்கு லாபி பண்ணி அவர்தை சாந்தப்படுத்தி மோடி தான் ஒரு திறமையான நம்முடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உடனடியாக யாரை பற்றி எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடியவர் அவர் தான் இருக்கணும். இப்படி ஒரு பெரிய லாபி பண்ணவர் யார்? பிஎல் சந்தோஷ். உலக நாடுகள் முழுக்க, ஐரோப்பா யூனியன், அமெரிக்கா, எல்லா நாடுகளும் ஒரு பெரிய ஒரு இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறான். மணிப்பூர் கலவரத்தில் பெண்கள், கிறித்துவ பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு வெட்கி தலை குனிஞ்சு 5000 பேர் வீடு இழந்து ஒரு 300-400 பேர் மரணம் அடைஞ்சு, இன்னும் காவல்துறையை துப்பாக்கி 6000 துப்பாக்கி கொடுத்து அனுப்பியிருக்கு. நேற்று ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தை வெளிப்படையாக சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் சர்வதேச நாடுகள் அழுத்தம் இந்தியாவை நோக்கி வருது. என்ன நடக்குது? டிக்டேட்டர் நடக்குது, கவர்மெண்ட்டான்னு கேட்குறான். இவ்வளவு மோடி தான் பொறுப்பேற்கணும். ஆனால் ஆர்எஸ்எஸ் பொறுப்பேற்குது, பிஜேபிக்கு கெட்ட பேர். இதெல்லாம் அந்த குழுவில் பேசப்பட்டவரை அத்தனையும் சமாதானப்படுத்துது பிஎல் சந்தோஷ் தான். அதனால தான் மோடியை காப்பாற்றியவர் பிஎல் சந்தோஷ். அதனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கு. அண்ணாமலை எவ்வளோ வேணாலும் பாதி கொண்டு கொடுத்துருவார். எங்கள் ஷிமோகாவில் அண்ணாமலை மணல் ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கான்ட்ராக்டராக இருக்கட்டும், ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே அடிக்க சாதாரணமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்களை 1 லட்சம் கோடி வச்சுருக்கான். ஹெல்த் விஜயபாஸ்கர் 20,000 கோடி உயிர்காக்கு மருந்தில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அப்போ இவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதா அண்ணாமலைக்கு வேலை. வேலுமணி பார்ட்னரு, தங்கமணி பார்ட்னரு, வீரமணி, எடப்பாடி எல்லாருமே கப்பம். நீங்கள் சாதாரண குட்டி கப்பமே 200 கோடி வச்சுருக்கு. சவுக்கு 3 பொண்டாட்டி 200 கோடினா அப்போ அண்ணாமலை எவ்வளோ வச்சுருப்பார்?
பிஎல் சந்தோஷ் தான் அண்ணாமலையினுடைய காட்ஃபாதர். பிஎல் சந்தோஷம்லாம் விட்டுருங்க, இப்போ தமிழிசையா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு மோதல் போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக பாஜக மேலெடுத்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தமிழிசை வெளிப்படையாக சொன்னது என்னன்னா, கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு வார் ரூமை வச்சு அண்ணாமலை வந்து பாஜக தலைவர்களே விமர்சனம் பண்ணுறாரு, அது ஒன்று. அப்புறம் கல்யாணராமன் வெளிப்படையாக சொன்னார், இங்கே இருக்கிற பாஜகவோட இதை வந்து மாற்றி சொல்கிறார் அண்ணாமலை, அதனால தான் தேர்தல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. பிராமின் லாபியை காலி பண்ணிட்டார் அப்படிங்கிற விமர்சனம். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க மோடி, அமித்ஷா? இப்போது அவங்க எதிர்பார்த்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெற்றியும் கிடைக்கல, உட்கட்சியில் எவ்வளோ மோதல், ஆனாலுமே அண்ணாமலைக்கு ஆதரவாக இன்னும் அமித்ஷாவும் மோடி அவர்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வேலையை அண்ணாமலை செய்த வேலையை பாதி வேலை செய்வதற்கு கூட இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, செய்ய முடியாது. பாஜக வளர்த்தது சொல்கிறீங்க? ஆமாம், 11% வந்துருக்குங்க. இப்போ பாஜகவில் அண்ணாமலைக்கு பதிலாக வேற யாராவது தலைவர் இருந்தனா அதிமுக கூட இவ்வளோ பெரிய சண்டையாக இருக்காது. கண்டிப்பாக அதிமுக பாஜக ஒன்றாக இருந்தாங்கன்னா ஒரு 5-6 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா? வேற யாராவது தலைவராக இருந்தனா? இல்லை சார், இந்த கான்செப்டே முதல்ல தப்பானது. அதாவது காக்கா ஓட் சார் வந்து இல்லை 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 நீங்கள் இருங்க. அதாவது நீங்கள் எடப்பாடிக்கு பாஜகவை விட்டு எப்போ வெளியேறணும்னு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தார். அண்ணாமலை சண்டை ஒரு காரணம் அல்ல, அண்ணாமலை சண்டை பிடிக்கணும் வெளியே வந்திருப்பார். அவருடைய நோக்கம் என்னன்னா 17, முஸ்லீம் 14, கிறிஸ்துவர் 3, 17 தான் அவருக்கு நோக்கம். ஏன்னா மோடி பிரதமர் ஆனான்னா கவுன்சிலர் ஆனான்னா அவருக்கு முதலமைச்சர் ஆகணும். யாருக்கு? எடப்பாடிக்கு. பிஜேபியோடு இருந்தால் ஒரு முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது, ஒரு ஓட்டு கிடைக்காது. இப்போவும் கிடைக்கல இல்லையா? இப்போ கிடைக்காது. எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? உங்களை எப்படி நம்புவாங்க? நீங்கள் காலையில் பிஜேபியோட மத்தியானம் வெளியே வந்தீங்கன்னு நம்புவாங்களா முஸ்லீம்கள்? அவ்வளோ என்ன அரசியல் தெரியாதவர்களா முஸ்லீம்கள்? எந்த முஸ்லீமும் தினமலர் பேப்பர் வாங்குறதே இல்லை, அது பார்ப்பன பத்திரிக்கை, ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. முதல்ல தான் இப்போ படிப்பறிவு இல்லை, இப்போ எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்டேட்டாக இருக்காங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதனால் இனியெல்லாம் இப்போ பருப்பு வேகாது. அப்போது அதுதான் எடப்பாடியுடைய இலக்கு. முதலமைச்சர் ஆனோம்னா சிறுபான்மை மக்களை நம்ம நம்பிக்கையை பெறணும். இவ்வளோ வந்த பிறகு ஐயோ நீ ஜெயிச்சா மோடியோட போயிடணும் சந்தேகப்படுறாங்களே. மோடிக்கு வெளியில் வந்தால் மட்டும் போதுமா? பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் வெளிப்படையாக எடுத்து பேசல. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசலைன்னா ஓட்டு போட மாட்டோம், அவ்வளோதான் சார். நீங்கள் 17 வேணும்னா நீங்கள் இப்போ நடிக்கலாம், நீங்கள் உங்கள் நடிப்பெல்லாம் அவங்க முதல்ல பார்த்துட்டே இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் உங்கள் நடிப்பை பார்த்துட்டு இருக்காங்க சார். அதனால் எடப்பாடி பார்த்தாரு, முதலமைச்சர் ஆகணும்னா கவுண்டிங்கில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கவுண்டிங்கில் 1, 2ன்னு ஆரம்பிக்கிறாங்க, திமுக கவுண்டிங்கில் 17லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? காலையில் 12 மணிக்குள்ளே 17 போலாயிருது. கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட்டு 5, சிறுத்தை 4, எவ்வளோ ஆச்சு? 25 ஆகி போச்சு. இதுதான் திமுகனுடைய பலம். இதனால தான் எடப்பாடி பிஜேபி விட்டு வெளியே வர்றார். அண்ணாமலையில் ஒரு பொருட்டே அல்ல. எடப்பாடி 500 அண்ணாமலை பார்த்துட்டார். அங்கே உள்ளே இருக்கிற பூரா அண்ணாமலை தான். அது அல்ல காரணம். நீங்கள் அமைச்சர்கள் பூரா போய் சொல்கிறாங்க, நம்ம வந்து திமுக 21 ஜெயிக்கும்போது 3% வித்தியாசம் இல்லையா? 3 முஸ்லீம்கள் வாக்குகள் தான் திமுக நிற்கிது. அதனால் அவர்களுடைய நம்பிக்கை நம்ம பெறணும். என்ன வழி? பிஜேபி வெளியே வரணும். ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு வெளியே வாங்க, ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு வெளியே வாங்க. ஒரே காரணம் அண்ணாமலை. அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஏதாவது ஒரு சண்டை போடுறதுக்கு காரணம் வேணும் இல்லையா? அந்த காரணமாக அண்ணாமலை மாறினதான பிரச்சனை. வேறு ஏதாவது தலைவர் இருந்தானா எவ்வளோ பெரிய சண்டையாக இருக்காது இல்லையா? யாராக இருந்தாலும் சண்டை பிடிச்சி எடப்பாடி வெளியே வாங்க. அவருக்கு நோக்கம் முஸ்லீம் கிறிஸ்துவர்களுடைய வாக்கை பெறணும் சார். அண்ணாமலை இல்லாமல் 7 மலை இருந்தாலும் வெளியே வந்துடுவார், 9 மலை இருந்தாலும் வெளியே வந்துடுவார். அவருக்கு அண்ணாமலை மாற்றி தமிழிசை போட்டாலும் வெளியே வந்துடுவார். வெளியே வர முடிவு பண்ணியாச்சு. ஏதோ காரணத்தை தேடினாங்க, அண்ணாமலை காரணம். இதுதான் விஷயம். வெளியே வந்த பிறகு பிஜேபி தலைமை என்ன நினைக்குது? எடப்பாடியை இருந்தால் சேர்த்துட்டா நமக்கு பலம். ஆனால் எடப்பாடி நினைக்கிறாரு பிஜேபி சேர்த்தா நமக்கு பலவீனம். சரியா? அப்போது இதுதான் காரணம். அண்ணாமலை ஒரு பொருட்டே அல்ல. அண்ணாமலை ஏன் எடப்பாடியை டார்ச்சர் பண்ணுறாருன்னா, சசிகலாவுக்கும் ஓபிஎஸுக்குமான அட்வொகேட், அவர் வக்கீல், பீஸ் வாங்கின வக்கீல். உள்ளே விட்டா தான் இவருக்கு அரசியல் எதிர்காலம். அந்த அம்மாவுக்கு பல லட்சம் கோடி வெளியில் இருக்குது. வட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், குட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லாம் மொங்காம் போட்டான், ஒரு விஷயம் தர மாட்டேங்கிறான். அப்போ அந்த அம்மாவுக்கு பவர் வேணும். அண்ணாமலைக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்தாச்சு. பிஜேபிகிட்ட சொல்லி, அமித்ஷாட்ட சொல்லி, மோடிகிட்ட சொல்லி, நட்டாட்ட சொல்லி, எப்படியா எங்களுக்கு உள்ளதில்லை. இதுதான் மேட்ரு. எடப்பாடி இது தெரிஞ்சுக்கிட்டு மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன் சார். எல்லா அரசியலுக்கும் அதாவது சார், நியூஸ் வேறு, வியூஸ் வேறு. இந்த முட்டாள் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான்? நியூஸ் தான் சொல்கிறான். அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது.
இது யாரும் சொல்கிறதே இல்லை. திராவிட இயக்கம் என்னைக்கு வருதோ அந்த பயில பூரா 200 ரூபாய் ஓட்டு போடுற மிஷினாக மாற்றி வச்சுருக்கான். 200, 300, 500 குவார்ட்டர் பிரியாணி, காக்கா பிரியாணியாக மாற்றி வச்சுருக்கான். இதெல்லாம் தெரியல. இப்போ அண்ணாமலை திமுக அதிமுக கூட்டணியில் அண்ணாமலை அப்படி நம்ம பொதுவாக சொல்லிட முடியுமா? நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலுமே மோடி காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? மோடி காசு கொடுத்தாருன்னா பிஜேபிக்காரன் காசு கொடுத்தா ஓட்டு போட்டு இப்போ 11% எப்படி ஓட்டு போட்டான்னு நினைக்கிறீங்க? மோடி காசு கொடுத்தா மோடி வந்து தமிழ்நாட்டில் 40 சீட்டு பாஜக ஜெயிக்க வச்சிருவாங்களா என்ன? காசு வாங்கிட்டு கரெக்டாக தானே ஓட்டு போடுறாங்க. ஓ இல்லை சார், திமுககாரன் காசு கொடுக்குறான். காசு வாங்காமல் போட்டால் தான் அதுக்கு பெரிய ஜனநாயகம். திமுக கட்சிக்காரன் சொந்த கட்சியை காசு கொடுக்குறான். அவள் இதுக்கு பேர் ஜனநாயகமா? கொஞ்ச நாள் என்ன ஆகும், மோடி காசு கொடுத்தா மோடி ஓட்டு போட்டுருவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் வந்துட்டு இருக்கான். இப்போது சீமானும் பிஜேபியும் 20% வந்துருச்சு. 20% பிஜேபி தான். எனக்கு என்னமோ சீமானும் பிஜேபி வேறு இல்லை. திராவிட இயக்கம் தோக்க ஆரம்பிச்சிருச்சா? திராவிட இயக்கம் அழிய ஆரம்பிச்சிருச்சா? 20% தமிழ்நாடு வாக்காளர் யாருக்கு போடுறான்? சீமானும் பிஜேபி எனக்கு இன்னும் பெரிய வித்தியாசம் தெரியல. 2 ஒன்று தான். இவனும் பெரியார் திட்டுறான், அவனும் பெரியார் திட்டுறான். சீமானும் பெரியார் திட்டுறான், அவனும் அண்ணாமலை பெரியார் திட்டுறான். அப்போ 2 பேருமே புது எதிரி யார்? பெரியார். பெரியார் யாருக்கு எதிரி? ஆர்எஸ்எஸ் தான் எதிரி. அப்போது இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிராக 20% வந்துட்டான். இன்னொரு 20% வந்துட்டா திராவிட இயக்கம் ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதுதான். இது பெரியார் திடலில் ஒன்று இருக்குல்ல, திராவிடர் கழகம். கண்ணு தெரியாத காது கேட்காத நரைச்சதையோட ஒரு 75 வயசு ஆள் கூட்டம் போடுவான், பெரியாரை பற்றி பேசுவான். 7 மணி இருட்டுச்சுன்னா கூட்டத்தை முடிச்சிடணும். இல்லைன்னா அம்ஜிக்கரை போகிறவன் நேராக மந்தவெளி போயிடுவான். மந்தவெளி போகிறவன் நேராக அண்ணா நகர் போயிடுவான். அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஓடணும். இதுதான் திராவிட கழகம். இதே போல் நிலைமை எப்போ வரும்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துடும். எழுதி வச்சு. இப்போது சீமானும் பிஜேபி 20% வந்துட்டாங்க. 11, 8, 19, 20 ஆச்சா? இந்த 20 எங்கேருந்து ஓட்டு? திமுக இருந்த ஓட்டு தானே. அப்போ திமுக அழிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அழிவை எவ்வளோ சீக்கிரம் விரைவுபடுத்துகிறோமோ அதான் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் வேலை. இப்போது தமிழிசை என்ன பண்ணுச்சுன்னா, இப்போது இந்த செப்டம்பரில் அந்த அம்மா பதவி முடிஞ்சுதுன்னா நேரம் வீட்டில் போய் ஓய்வு எடுக்க வேண்டியது தான். இப்போ அந்த அம்மா அது நடுவில் என்ன பண்ணுது? அரசியல் ஆசை விடலை. டெல்லியில் கேட்குது, நான் ரிசீவ் பண்ணிட்டு எலெக்ஷன் நிற்கிறேன். ரைட்டு, எலெக்ஷன் நிற்க சொன்னாங்க, தோற்று போச்சு. தோற்று போனால் அந்த அம்மாவுக்கு தெரியும். தோற்றா என்ன நினைக்குது? அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் அரசியலுக்கு வரதை விட முதலே துண்டை போட்டு வச்சுருவோம். இப்போ அண்ணாமலையால் கேட்டிக்காரனாக அந்த பக்கம் வர்றதே இல்லை. இப்போ கேமரா வச்சு அவர் ஜட்டியாவது அந்த கதை ஒன்று இருக்குது. அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் வர்றதில்லை, வானதி வர்றதில்லை, காயத்ரி கட்சி விட்டே போயிடுச்சு, கௌதமி போயிடுச்சு, குஷ்பு வர்றதில்லை. அண்ணாமலை தான் ஆளில்னா அழகுராஜா. அப்போது அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட பூரா பார்த்தான். இந்த அம்மா இறங்கணும், எல்லாம் இந்த அம்மா பின்னாடி போயிட்டாங்க. இப்போ 2 கோஷ்டி ஆகி போச்சு. அண்ணாமலை எதை செஞ்சால் உடனே டெல்லிக்கு தகவல் போயிடும். இதுதான் இப்போ அண்ணாமலை வெக்ஸாக போய் கிடக்காரு. தமிழிசை கும்பல் சந்தோஷமாக இருக்குது. அண்ணாமலையால் கண்டிப்பாக பிஜேபி விட்டுட்டு போகிறதுக்கு எப்போ வேணால் தயாராக இருக்கார். ஏன்னா அவருடைய டார்கெட் எதிர்பார்க்கறது நேராக ஆல்ப்ஸ் மலையில் போய் செட்டில் ஆகிடலாம் அவரால். எங்கே? ஆல்ப்ஸ், ஐரோப்பாவுடைய அடர்ந்த மலைத்தொடர் ஆல்ப்ஸ் மலையில் போய் ஒரு 1000 ஏக்கரை வாங்கி செட்டில் ஆகிடலாம். இந்த டென்ஷன் தேவையில்லை. ஆனால் பிஜேபிக்கு அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி ஆல்ப்ஸ் மலை போயிடும். பிஜேபியும் ஆல்ப்ஸ் மலைக்கு போயிடும். ஏன்னா திமுக கார்னர் பண்ணுறதுக்கு, பரபரப்பு பண்ணுறதுக்கு, மீடியாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர். எதுக்கு? தமிழை பூரா திருடன்னு சொல்லி ஒரிசாவில் வேட்டி கட்டின தமிழை ஆளக்கூடாதுன்னு டோட்டல் ஒரிசா பூரா தினசரியில் விளம்பரம். அதில் தான் அங்கே நவீன் பட்நாயக் காணாமல் போனது. இது இங்கே சூடு பிடிச்சிருச்சு. ஸ்டாலின் சொன்னார், சாவி தமிழ்நாடு இருக்குது, தமிழை திருடிட்டு போயிட்டான்னு. இதை சரி பண்ணுவதற்கு ஆர்எஸ்எஸ் உடனே ஐடியா கொடுக்குது. இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதா ஓடிச்சா 10 நாள். அதை மறந்துட்டான். தமிழை திருடன்னு சொன்னதை மறந்துட்டான். அப்போது இதுக்கு தான் அண்ணாமலை தேவை. இதுக்கு தான் அண்ணாமலை தேவை. இதுக்கு தான் அமர் பிரசாத் ரெட்டி தேவை. இதுக்கு தான் சவுக்கு சங்கர் தேவை. சவுக்கு சங்கர் இன்னும் புத்தி பிஜேபி பாதுகாக்கிறான். ஏன்? திமுகவை எதுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நம்ம சவுக்கை நம்ம கையில் எடுத்துகிட்டு திமுகவை விழுக்கலாம். சவுக்கு இன்னும் டிமாண்டு குறையல, இன்னும் இருக்குது. சவுக்கு என்னைக்கு திமுக பக்கம் போக போகிறது இல்லை. திமுகவை வெளுத்தெடுக்கிறதுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் வேணும். என்ன பேரில்? ஊடகவியலாளர்கள் பேரில் ஒரு ஆள் வேணும். நீங்கள் நீதிபதி, நான் நீதிபதிக்குள்ளே போகல, விடுதலை பண்ணி ஆகணுங்கிறார. அவர் தான் முதல் கண்டெம்ட் போட்டார். 2வது கண்டெம்ட் அவர் விட்டுருங்கிறார். என்ன காரணம்?
திமுகவை எதிர்ப்பதற்கு சவுக்குகள் தேவை, அண்ணாமலைகள் தேவை, அமர் பிரசாத் ரெட்டி தேவை, எல்லாரும் தேவை. அப்போது அண்ணாமலை தேவை என்பது பிஜேபிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியல் பிஜேபி 11%க்கு 15% ஆக்கணும்னா அண்ணாமலை பிஜேபியில் இல்லைன்னா 11 ரிவர்ஸில் போயிடும். இன்னும் பாஜக தலைமை அண்ணாமலை தான் நம்புது. அண்ணாமலை தான் நம்ம அண்ணாமலையை போல ஒரு அதிரடி அரசியல்வாதி பிஜேபி இனிமேல் கண்டுபிடிக்கவே முடியாது. அண்ணாமலை ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கட்டும், பிஜேபி எங்கே இருக்குன்னு தெரியாது. பிஜேபி எங்கே இருக்குன்னு தெரியாது. தமிழிசையெல்லாம் திமுகவை அவ்வளோ தூரம் கடுமையாக எதிர்க்கவில்லை முடியாது, எதிர்க்க வேலை முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ், தமிழிசைக்கு அப்படி பெருசாக பின்னணியே இல்லை. எப்பவுமே அரசியலில் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக கட்சி தலைமையோட நேரடி, இப்போ வந்து சசிகாந்த் செந்தில் எம்பியாக இருக்கார், நீங்கள் மாவட்டத்தில் சுதா இருக்குது, 2 சசிகாந்த் செந்தில் கோட்டா யார், ராகுல் நேரடியாக கொடுத்து. இதுதான் அரசியல். நீங்கள் செல்வத்தை பிடிச்சி, சிதம்பரத்தை பிடிச்சி, கேசி வேணுகோபாலை பிடிச்சி போகிறதுக்குள்ளே 3 எலெக்ஷன் முடிச்சிடும். இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மோடிக்கு நேரடியாக அறிமுகமானவர். இந்த நீங்கள் ஐபி ரிப்போர்ட்டு படி இந்த 11% வாக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதாரண வெற்றி அல்ல, மிகப்பெரிய வெற்றி. நான் கூட 5%க்கு மேலே தேராதுன்னு நினச்சேன். பிஜேபி 5%க்கு மேலே தேராதுன்னு நினச்சேன். இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கு? 11% என்பது விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக ஆகும்போது வாங்கின ஓட்டு. 14% மக்கள் நல கூட்டணி உருவாக்கின, ஜெயலலிதா உருவாக்கின கூட்டணி, அது கள்ள கூட்டணி அது. அப்போ பிஜேபி மிக பிரமாண்டமாக வளர்ந்துருக்கு, கொஞ்சம் நெஞ்சம்னா வளரல. சீமா 5 வருஷமாக எவ்வளோக்கு வந்திருக்காரு? 5.5லேருந்து இப்போ 7.5 8க்கு வந்திருக்காரு. அண்ணாமலை வந்து 3 வருஷத்துக்குள்ளே 11ங்கிறது இன்னொரு 5 வருஷம் இருந்தால் 20க்கு கண்டிப்பாக வந்துடும். ஆனால் பிஜேபி எதிர்பார்க்குறது வெற்றி தானே எதிர்பார்க்குறாங்க, பெர்சன்டேஜாக முக்கியம் அவங்களுக்கு, வெற்றி தான் முக்கியம். நீங்கள் எல்கேஜியில் சேர்ந்தவொடனே எம்ஏ எழுதிட முடியுமா? எல்கேஜியில் சேர்ந்தவொடனே பிஹெச்டி 11% பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் இருக்காரு, ராதிகா இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து செல்வாக்கான ஆட்கள். அதையும் தாண்டி வந்து கோயம்புத்தூர்ல எப்பவுமே வந்து பாஜக ஜாதி எல்லாம் ஜாதி ஓட்டு தான் இருக்கு. ராம்நாட்ல எல்லாம் ஜாதி ஓட்டு தான். இல்ல அத பிஜேபியோட ஓட்டை நம்ம எடுத்து இல்ல இந்த வாக்கு இது நான் தான் சொன்னதை, இந்த வாக்கு அண்ணாமலை வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஹெலிகாப்டர் போய் பிரச்சாரம் பண்ணார். யாருக்கு? ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஹெலிகாப்டர் போய் பிரச்சாரம் பண்ணார் சார். அப்போது அண்ணாமலையால் இதை ஆர்கனைஸ் பண்ண முடியும்னா அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான நகர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கா இல்லையா? அதுதான் முக்கியம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஜாதி ஓடு தான், அதிமுக ஜாதி ஓடு தான். ஏன் வன்னியர்பேட்டில் போய் ஒரு தலித்த மாவட்ட செயலை போட்டுருவீங்களா? தூத்துக்குடியில் போய் ஒரு தேவேந்திர குல வேளாளரை திமுக அதிமுக 2 கட்சி மாவட்ட செயலை போட்டுருவீங்களா? திருநெல்வேலியில் போய் ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஒருவரை முக்குளத்தூர் மத்தியில் மாவட்ட செயலை போட்டுருவீங்களா? முடியாது. எல்லாம் ஜாதி கட்சி தான். அதை ஒட்டி தான் அண்ணாமலையும் ஜாதி அரசியல். 11%ங்கிறது பிரம்மாண்டம், அழிஞ்சு போச்சு திராவிட இயக்கம். சீமான 20%ங்கிறது மிகப்பெரிய வாக்கு வங்கி. 1 கோடி திமுக அதிமுக இணையாக 1 கோடி வாக்கு வந்திருக்குல்ல, எங்கிருந்து வந்தது அது? நீங்கள் 15 வருஷத்துக்கு முந்தைய அந்த இந்த 2 பேருக்கு 20% வாக்கே இல்லையே. பிஜேபியும் இல்லை, நாம் தமிழர் இல்லையே. 2 ஒரே கலர் தான், ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர், ஒரே ஆர்எஸ்எஸ் தான் தலைமை தாங்குது. இவனும் பெரியார் திட்டான், அவனும் பெரியார் திட்டான். அப்போ 2 பேரும் பெரியார் பொது எதிரி. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை போட்டு அண்ணாமலை செய்த வேலை 100க்கு 100 சரி. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வளர்த்துருக்கார். எல்லா பக்கமே அதிமுக திமுகவுக்கு இணையாக எல்லா குற்ற பின்னணி உள்ளவங்க பூரா நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்டு வந்திருக்கார். திமுகலே அதே தான், அதிமுக அதே தான். எல்லாம் 10 கேஸ் 5 கேஸ் இருக்கிற பார்ட்டி தான். ரியல் எஸ்டேட் பூரா இவங்க எடுத்து தான் இருக்குது. அண்ணாமலையும் அந்த ரியல் எஸ்டேட் பார்ட்டிகளை உள்ளே உழுந்து ஒரு பிரம்மாண்ட கட்சியை உருவாக்கியிருக்கார். இப்போ இன்றைக்கி வந்து அமித்ஷா வந்து தமிழிசை அவர்களை கண்டித்தது மூலமாக அண்ணாமலை கை தான் ஓங்கி இருக்குது. தமிழிசை பக்கம்லாம் யாரும் வேணாம். இந்த அம்மா, அதாவது இந்த அம்மாட்ட தொலைபேசியில் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அமித்ஷா. அந்த அம்மா நேரம் பார்த்து விளக்கம் சொல்லுது. இல்லை அப்படி நான் சொல்லுது நீ கேளு, அண்ணாமலையை ஒரு எதிர்த்து பேசாது, சேர்ந்து பண்ணு போ, இதுதான் சொல்கிறார். அண்ணாமலையோட சேர்ந்து பண்ண, எதிர்த்து பண்ணாத. ஆளுநருக்கு அட்வைஸு அண்ணாமலையோடு சேர்ந்து பண்ணாது தான். இப்போ அந்த அம்மா வந்து ஆஃப் ஆகுதா
இல்லை அரசியல் பண்ண போதான்னு பார்த்துட்டு கள நிலவரத்தை முடிவு பண்ணலாம். 2 கோஷ்டிலாம் இல்லை, இனிமேல் ஒரே கோஷ்டி தான். அண்ணாமலை கோஷ்டி தான். தமிழிசை வந்து அண்ணாமலையோடு சேர்ந்து அரசியல் பண்ணுதா, இல்லை அண்ணாமலையை விட்டு எதிர்த்து அரசியல் பண்ணுதானா, தமிழிசையுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தமிழிசையுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு. அண்ணாமலை பண்ணதில் 50% கூட தமிழிசையால் பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம். அதுதான் நமக்கு 2 பேருமே பிடிக்காது. இந்த கட்சியும் பிடிக்காது, அந்த கொள்கையும் பிடிக்காது. நம்ம கருப்பு சட்டை இருந்தாலும் அரசியல் கள நிலவரத்தை யதார்த்தமாக ஆய்வு பண்ணி சொல்கிறோம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.